புதிய ஆத்திச்சூடி பாரதியினுடையது. சுமையினுக்கு இளைத்திடேன். அதுக்கான விளக்கம் ஒரு சின்ன குட்டி கதை. சுமையினுக்கு இளைத்திடேன். அதாவது ஒரு குடும்பம், தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, ஒரு பேரன் பேத்தி. இந்த குடும்பம் அழகான குடும்பமா இருந்துச்சு. அதுல தாத்தாவும் பாட்டியும் அந்த பேர குழந்தைங்கள அன்பா அரவணைப்பா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அவங்க பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் வயதானதுனால அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அந்த தாத்தா பாட்டியினுடைய தேவைகளை அந்த ரெண்டு பேர பேத்தி ரெண்டு பேருமே தண்ணி கொண்டு கொடுக்கறது, சாப்பாடு கொண்டு கொடுக்கறது, கையை பிடிச்சி அழைச்சிட்டு வர்றது, இதை மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுக்குறபடி அவங்க அப்பா அம்மாவுக்கும் அதுங்களுக்கு உணர்த்தி அதுங்களை அதை மாதிரி செய்ய பழக்கப்படுத்தினாங்க. மகனும் சரி மருமகனும் சரி அந்த வயதான இருவர்களுக்கும் தேவையானவைகளை முகம் சுளிக்காம அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த வயதான காலத்துல தான் அவங்களால முடியல, அது வரைக்கும் நம்ம குடும்பத்தை தூணா தாங்கினவங்க அவங்க தான் அப்படிங்கிற அந்த பொறுப்பை தானும் ஒழுங்கா செஞ்சு தன் பேர குழந்தைங்களுக்கும் நல்லா உணர்த்தி வச்சிருந்தாங்க. இந்த அருமையான குடும்பம் தான் அழகான குடும்பம் இல்லைங்களா? இததான் பாரதியார் புதிய ஆத்திச்சூடியில சுமையினுக்கு இளைத்திடேல் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம சமுதாய கடமைகளும் குடும்ப பொறுப்புகளும் அதிகமாகும் பொழுது அதை கண்டு மனம் தளராமல் அதற்கு தகுந்த மாதிரி அதுல நாம அந்த பொறுப்பா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வரிகள் சொல்லுகிறது. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்களேன். பாரதி அதை எவ்வளவு அழகா உணர்ந்து அதை தெளிவுபடுத்திருக்கிறார் பாருங்களேன். சுமையினுக்கு இளைத்திடேன். நல்லா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.